ஒரு அழகான அமைதியான காட்டில் லியோ என்ற ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. லியோ மிகவும் பெருமையான இருந்தது. தினமும் காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான் தான் இந்த காட்டின் ராஜா என்று உரக்க கர்ஜித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மதிய நேரம் சூரிய ஒளி மரங்களின் இலைகள் வழியாக மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் லியோ ஒரு பெரிய மரநிழலில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போது சின்ன அழகான குறும்பு நிறைந்த மிமி என்ற எலி அங்கே வந்தது. எலி தூண்டிக் கொண்டிருந்த லியோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, வாவ், எவ்வளவு பெரிய சிங்கம் என்று நினைத்தது. குறும்பு பிடித்த மிமி மெதுவாக லியோவின் உடம்பின் மேல் ஏறி அதன் மூக்கின் மேல் சென்று விளையாடத் தொடங்கியது. சிறிய ஜம்ப், இன்னொரு ஜம்ப். மிமிக்கு அது ஒரு விளையாட்டு பூங்கா போல இருந்தது. திடீரென லியோ விழித்துக்கொண்டு, யாரது என்று கோபமாக கத்தினது. மிமி பயப்படாமல் அமைதியாக, மன்னிக்கவும் அண்ணா, இது ஷார்ட்கட் வழி என்று நினைத்தேன் என்று சொன்னது. அதை கேட்ட லியோ இன்னும் கோபமடைந்து, இப்போதே உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று கூறியது. அப்போது மிமி சிரித்துக்கொண்டு அமைதியாக சொன்னது, சரி, சாப்பிடுங்கள். ஆனால் சாப்பிடுவதற்கு முன் உங்கள் பின்னால் இருக்கும் பாம்பை பார்த்தீர்களா? அந்த வார்த்தையை கேட்டதும் லியோ பயந்து, எங்கே எங்கே என்று அலறிக்கொண்டு காட்டில் வேகமாக ஓடத் தொடங்கியது. மரங்கள் கடந்து கற்கள் தாண்டி லியோ ஓடிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கழித்து லியோ நின்று சுற்றிப் பார்த்தது. ஆனால் அங்கே எந்த பாம்பும் இல்லை. அப்போதுதான் லியோக்கு உண்மை புரிந்தது. அது வெட்கப்பட்டு மிமியிடம் திரும்பி வந்து, நீ என்னை ஏமாற்றிவிட்டாயே என்று சொன்னது. மிமி சிரித்துக்கொண்டு மெதுவாக பதில் சொன்னது, உடல் பெரியதாக இருந்தாலே தைரியம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். கடைசியில் சிங்கம் அமைதியாக நின்றது. மிமி மட்டும் ஸ்டைலாக சிரித்துக்கொண்டு நடந்து சென்றது. இதன் நீதி கருத்து, பெரிய பலத்தை விட புத்திசாலித்தனம் எப்போதும் சக்தி வாய்ந்தது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டி ஃப்ரெண்ட்ஸ்.